ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க எங்கள் குலதெய்வத்தை பற்றி சுற்றி பார்க்கலாம். வாங்க. நாங்கள் வந்து ரூம் போட்டிருந்தோம் திருவாரூரில். சரி, காலையிலே சீக்கிரமாக இருந்துச்சு, தலையெல்லாம் குளிச்சுட்டு நீட்டாக ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கங்களாஞ்சேரியில் இறங்கி நம்ம வந்து வால்குடி அப்படின்ற இடத்துக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிருந்தோம். ஸோ செண்பகமூர்த்தி ஐயனார் எங்கள் குலதெய்வம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கோம். நானும் என்னோடய பெரிய டாக்டரும் ஒரே கலரில் சுடிதார் போட்டிருந்தோம். ஓகே, ரெண்டு சைடும் வயல்வெளியாக இருக்கும். நடுப்புற பார்த்திங்கன்னா வரப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம அதில் தான் போகணும். பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கோவிலாக கலர்ஃபுல் பெயிண்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ கும்பாபிஷேகம் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசாக தான் இருந்தது, இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஐயருக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம். பசங்க 2 பேரும் அந்த சைட் போயிட்டு முள் இல்லாத சைடாக பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டாங்க. ஸோ ஐயர் வந்தோடனே சாவி வாங்கிட்டு உள்ளார போனோம். ஒவ்வொரு சாமியாக நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், அப்படியே பாருங்கள். ஐயர் வந்து சொன்னார், எல்லா சிலைக்கும் முன்னாடி விளக்கேற்றி வைங்கன்னு. சரின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு ஒவ்வொரு சிலைக்கு முன்னாடி நின்று விளக்கேற்றி வச்சேன். ஸோ என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை சாமியை போய் பார்த்து நம்ம கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம குலதெய்வத்தை கும்பிடும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா, அதுக்காக போயிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய பிளான் வீட்டிலேருந்தே போகும்போது, பெங்களூர்லேருந்து நான் போகும்போது ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதான் வந்து எங்களோட ஐயனார், குதிரைக்கு முன்னாடி நிற்கிறாங்க இல்லையா, இவங்க தான். ஸோ இவங்களுக்கு முன்னாடி போய் சிலைக்கு முன்னாடி மண் எடுக்கலான்னு போயிருந்தேன். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சாமியை ஐயர் இருக்கார்ல, அவங்கக்கிட்ட மண் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, அது மாதிரி மண்ணெல்லாம் எடுக்கக்கூடாது, எடுத்து நான் வாசல் நிலைப்படி இருக்கும் இல்லையா மேலே, அங்கே கட்டலான்னு நான் நினச்சேன். அது மாதிரி எடுக்கக்கூடாது, பில்லி சுனி இருந்தால் தான் அப்படி கட்டணும், இது வந்து நல்லதில்லை, அந்த வீட்டில் அப்புறம் சாமி நம்மளை இருக்கக்கூடாது, அது மாதிரி ஏதோ சொன்னார். ஸோ எனக்கு கொஞ்சம் மனசு கேட்கல. நான் வந்து யூடியூப்பு இதெல்லாம் பார்த்து தான் இருந்தேன். சாமியோட மண் எடுத்து நம்ம வீட்டு விளக்கேற்றுவோம் இல்லையா, அங்கே வச்சு கும்பிட்டா நல்லது, கெட்டதெல்லாம் நம்மக்கிட்ட வராது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ எனக்கு அவர் சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல எண்ணங்களில் யாரும் இருக்கிற மாதிரி தெரில. சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பேசாமல் இருந்துட்டேன். அப்புறமா ஒரு வழியாக ஐயர் சொன்னார், இல்லை நீங்கள் வந்து மண் எடுக்கிறதுக்காக இதுக்காக வர வேணாம், திருப்பி உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் சாமி இருக்காங்களே ஐயனார், அவங்க காலடியிலேருந்து கொஞ்சமாக அந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு போய்ட்டு விளக்கேற்றுவோம்ல, அங்கே வச்சு உங்கள் குலதெய்வமாக நினச்சி, குலதெய்வ கோயிலேருந்து தான் எடுக்கிறோம், சாமியாக நினச்சி சாமி கும்பிட்டுக்கோங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொன்னார். சரின்ட்டு நான் உட்காந்து அந்த பாக்ஸில் மண் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் ஆச்சு அந்த ஐயர் அப்படி சொல்கிறப்ப. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்றாங்க. குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்க கொஞ்சோண்டு மண் எடுத்துகிட்டு வந்து விளக்கேற்றி வச்சு சாமியாக நினச்சி வழிபாடு பண்ணுறாங்க. அந்த மாதிரி எண்ணத்தில் தான் நான் போனேன். அவர் அப்படி சொல்லவே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்திங்கன்னா, குலதெய்வம் அப்படின்னா நம்ம குலத்தை காக்கிறவங்க. ஸோ நம்ம கொஞ்சோண்டு அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து சாமி மாதிரி கும்பிட்டோன்னா தப்பே